டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேம? ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா OP48 அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் பண்ணிட்டோம் மக்களே. கேமுக்குள்ள வந்து பார்த்தா கடுப்பு வருது, ஒரு பக்கம் சிரிப்பும் வருது. என்னென்ன பண்ணி வச்சுக்காங்களோ தெரியல நம்ம கேமை. வாங்க நம்ம கேமுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கில்டில் வந்த அப்டேட் தான் பார்க்க போனோம். கில்டில் பார்க்க போனால் நம்ம மோட ஸ்குவாட் வைட்டி ஒருத்தர மாதிரி இருக்கா, அதில் ஒரு க்ளோவல் வந்துருக்கு. அந்த க்ளோவல் மோட ஸ்குவாட் வைட்டி ஆயிடுச்சு. சும்மா சேமாக அவ்வளோ வடிவாக நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த வடிவா செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு க்ளோவல். இந்த க்ளோவல் நாம ஒரு கில்டில் இருந்த ஒருத்தர் 50 டைமண்டுக்கு பை பண்ண, அதில் இருக்கிற மொத்த பேரும் அந்த க்ளோவில் ஜஸ்ட் 3 நாளைக்கு தான் 50 டைமண்ட். பார்த்தீங்களா என்ன வண்டி வச்சுக்காங்க? ஒரு 3 நாளைக்கு ஒரு க்ளோவில் 50 டைமண்ட். ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். கில்டில் ஒருத்தர் வேண்டாலும் பாருங்க. கில்டில் அந்த கார் வருமானு சொல்லியிருந்தாங்க. அந்த காசு லம்போ ஸ்கின் வருதுன்னு சொன்னாங்க. அதை காணும் என்னென்னு தெரியல. மற்றது கில்டு வார சிஎஸ்ல மாறிட்டு பார்த்துட்டுப்பீங்க. கில்டு வார சிஎஸ்ல மாறிட்டு அடுத்தது நம்ம கில்டில் ஆரம்பி க்ளோஸ் வேணும்னா அவருக்கு நேமுக்கு பக்கத்தில் ஸ்பான்சர் ரெண்டர் இது காட்டும். அப்படிதான் ஸ்பான்சர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு இது காட்டும். மற்றது ஒரு க்ளோவல் ஸ்கின் நல்ல வர்த்தனமாக இருக்குது. வேர்ட்ஸ் பாட்டு ஒரு கில்டுக்கு வர போகிறீங்கன்னா தாராளமாக வந்துக்கலாம். இப்போ என்ன பார்க்கணும்னா ஸ்டோரில் பார்க்கலாம். ஸ்டோரில் வளமையாக போன இத்து போன அந்த கோப்ரா பண்டல் ஏன்னா நான் எடுக்காத வழியாக இத்து போன பண்டல்லாம் ஸ்டோரில் 2 புது பண்டில் ஆட் பண்ணி வச்சுக்காங்க. ஒன்று இன்னொரு கரடி குட்டி பண்டலும், கரடியை வந்து தோலில் கத்துற மாதிரி ஒரு பண்டலும், மற்றது ஒரு மாட்டு பண்டல், எட்டுமா மாட்டு பண்டில் ஒன்று வச்சுக்காங்க. இந்த 2 பண்டில் என்னத்துக்கு வச்சாங்கன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல அந்த பண்டல். மற்றது ஈவெண்ட் சைட்டு போனால் நியூஸில் அப்டேட் கேம் அப்டேட் 2 போட்டு எக்கச்சக்கமாக வந்துருக்குது. தெரியும் தானே, அப்டேட் வந்தாலே கண்ணுண்ட பவரை குறைப்பாங்க, பவரை கூட்டுவாங்க. ஒரு கேரக்டர் வரும், புது கேரக்டர். மற்றது கில்ட் அப்டேட்டா இந்த க்ளோவல் ஸ்கின் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா புதுசு புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், நான் பார்க்கல கேமுக்குள்ளே. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண வந்து அப்புறம் ரம்சான் இவனுக்காக ஒரு பண்டில் வந்து வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் பண்டில் எடுக்கிறதுக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு 15 பிஆரும் 15 சிஎஸ்எம் விளாண்டா காணும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டிங்கன்னா பட்டு பாயிண்ட்ஸ் வேணும். ஒரு 15 பிஆர் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளாண்டிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 20 பாயிண்ட் எடுத்து அந்த பிரியாணி சாப்பிடலாம். நல்லா இருக்குது பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். நல்ல இந்த பண்டில் ஒரு நல்ல வருத்தனமான பண்டில். எனக்கு இந்த பண்டில் மாஸ்க்கும் அந்த டொப்பும் தான் முடியும். நல்லா இருக்குல்ல இந்த பண்டில், நீங்கள் எடுங்க. நல்ல பண்டில் ஒரு ஒயிட் கலரில் இருக்கு, தரமான பண்டில். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்க்கணும்னா, நம்ம கோல்ட் ராயல் பண்டில் வெப்பன் மாறிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜூஸ் பண்ண அந்த கன் ஸ்கின் எல்லாம் கொண்டு வந்து தர்றாங்க. அதான் கோல்ட் ராயல் வந்துருக்கு. இந்த பேர் கோல்ட் ராயலோ வெப்பன் ராயல், சாரி குறைஞ்சிருக்காங்க. வெப்பன் ராயல் இத்து போன ஒரு கன் ஸ்கின். இந்த கண்ணை நான் எப்பயே யூஸ் பண்ணுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்பயாச்சும் இருந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் தராங்க, அதுக்கு ஒரு ஸ்பின்னை போட்டுக்கலாம். 10 ஸ்பின் சும்மா ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்து வைக்கணும். தானே என்னடா பண்ணுறீங்க? என்னடா 9 பார்த்தீங்களே, ஒருத்தன் இதுலேயே கருணாக்கான ஸ்கேம் பண்ணுறான்னு தெரியுது. பாருங்கள், எனக்கு ஒரு கிரியேட்டை காணும். எனக்கு சுற்றி போட்டாங்க குள்ள பயல்கள். அடுத்த ஒரு 10 ஸ்பின்னை போடலாம். இல்லாட்டி இது புதுசாக வந்த பக்கோ இல்லாட்டி அப்டேட்டோ என்னவோ தெரியலை. 10+1 இருந்துச்சு 11 ஸ்பின்னுக்கு. ஓகே, இதில் 10 ஸ்பின் வந்துச்சு. நம்ம குளையில இது விழுந்து முன்ன விளாட்டியும் என்ன சும்மா ஒரு கலெக்ஷனுக்கு எடுத்து வைக்க வேண்டிய மாட்டல. பட் இது 99 நமக்கு ஒரு ஸ்பின்னில் போட்டு எடுத்துலாம். அடுத்தது வாங்க ஈவெண்ட் சைட் போய் பார்த்துட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரும் புதுசு வேறையில். அடுத்தது ஒரு இத்து போன ஒரு வெனர் ஒன்று தந்துருக்காங்க. மற்றது ஒரு பேக் ஸ்கின் வந்துருக்கு. அந்த ஃப்ரீயாக ஒரு டைமண்டுக்கு சுற்றுறது ஒரு டோக்கன் ஒன்று தந்துருக்காங்க. வவுச்சர் யூனிவர்சிட்டி டோக்கன் என்ன டோக்கன் தெரியல. இதில் ஒரு பட்டன் ஒரு பேக் வந்து சிம்பிளாக கிளாசிக்காக இருக்குது. இந்த பேக் வந்து அது ஐஃபோன் தந்துட்டு தாரன்னு சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதியோ 30ஆம் தேதி தாரன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி தெரியல. விழுந்தா லக்கு, எப்படியும் வளமையாக தான் நம்மளுக்கு அண்ணாக்காரன் தெரியுது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். மற்றது நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே அந்த ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் வந்துருக்கு. அதில் நம்ம மஜிக்கு பண்ணிட்ட 3 அப்டேட்டில் இருந்துருக்கு. இந்த 2 பண்டிலும் முந்தி பழசு கோல்ட் ராயலில் வந்த ஒரு பண்டில், கோலுக்கு எடுக்கிற பண்டில் இப்போ மஜிக்கு எடுக்கிற மாதிரி வந்துருக்கு. அடுத்தது நான் எடுக்க போகிறது மொத்தம் 2-3 நான் 4 பண்டில் எடுப்பேன். இந்த பண்டில் உண்டும், மற்றது இந்த கேர்ள் பண்டில் உண்டும், மற்றது இன்னொரு 2 கேர்ள் பண்டில். இது ஃபுல் செட் பண்டில் பழைய பண்டில் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு பண்டில் எடுத்துக்கலாம். ஒரு பாய் பண்டிலாக கேர்ள் பண்டில் எடுப்போம். கேர்ள் பண்டில் நல்லா இருக்கே, வழியாக இருக்காவே. இது முந்தி வந்துச்சு, போன முறை வேறு நான் எடுக்கலை. எனக்கு தெரியாது இவ்வளோ ரேர் பண்டில்ண்டு. சரி, நம்மளோட மஜிக்கு இப்போ நம்ம ஒரு 100 ப்ரெக்னென்ட் இருக்குது. ஒரு மஜிக்கு இப்போ எடுத்துக்கலாம். ஓடு மக்களே
போடு விழுந்துட்டு இதையும் நம்ம போயா பஸ்ஸில் தருவான்னு பார்த்தா இந்த போயா பஸ்ஸில் எனக்கு ஒன்று கூட தராம போட்டாங்க. அதான் குள்ளக்கறினா. ஓகே வாங்க இப்போ எந்த மாடல் எடுப்போம். இந்த அக்காண்ட முகத்தை பார்க்கவே வடிவாக இருக்குது. கண்ணை கட்டிட்டு வர நிற்கிறா வடிவாக இருக்குது. இந்த அக்காண்ட ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த கண்ணில் கட்டிருக்கு இதுக்குன்னு தான் ரேருன்னு சொல்ல இல்லாத நல்ல வடிவாக இருக்குது. ரேருன்னா இந்த பண்டலும் ஒரு வருத்தனமான பண்டல்லாம். எனக்கு அப்பா புரியலை இப்போ புரியுதுக்கு மாறு அப்படிதான் இருந்துச்சு. எடுப்போம் நல்லா தானே இருக்குது இந்த பண்டல். சரி நாங்கள் அக்கா ஒன்லேயே பட்டனை போட்டுருவோம். பட்டன் அக்கா ஒன்லேயே போட்டு அக்கா ஒன்லேயே எடுத்துட்டேன் மக்களே. இந்த அக்கா ஒன்றில் எடுத்தாச்சு. நீங்கள் அந்த அண்ணா பண்டல் மற்ற ரெண்டு பண்டலும் எடுத்து சேர்த்து அப்படின்னு அடுத்த அப்டேட் வர மட்டும் இது கிடக்கும் அடுத்த நாட்களில். நெக்ஸ்ட்டு என்னென்னா அக்கா ஒன்றில் போட்டு பார்க்கலாம் வாங்க அப்படி இருக்குன்னு. அங்கே இங்கே இருக்குது போட்டாச்சு. ஓகே அவங்களே போட்டுட்டேன் பாருங்க எப்படி வருத்தனமாக இருக்குல்ல அக்கா வந்து. அக்காண்ட ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த கண்ணில் அடி இருக்குது இது மதிக்கு காசுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னது டீமில் வித்து போன இந்த எக்ஸ்சேஞ்ச் வாங்கினது ஒரு வித்து போன பண்டில் கொடுத்துட்றாங்க. சவுதி பண்டில் நாங்கள் கண்டா இப்போ என்ன பண்டை இன்னத்துக்கு இதெல்லாம் ஒரு ரிட்டர்ன் விடுறாங்களே தெரியலை. வேறு மில்ல மண்ணாங்கட்டி மில்ல ஒரு பண்டல் மில்ல ஏதோ விட்டுறாங்க எடுத்து வைக்கத்தானே வேணும். ஒரு கலெக்ஷனுக்காச்சும் எடுத்து வைப்போம். அடுத்தது நம்மளோட செட்டிங்கில் போய் பார்த்தா எனக்கு செட்டிங் என்னங்க கடுப்பாக வருது. அந்த கருணாக்காரனை எவ்வளோ வடிவாக விளையாடிட்டு அந்த ஸ்கில்லை இப்போ நாசமாக்கி பண்ணி வச்சுக்காங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன பண்ணினாங்களோ தெரியலை. புதுசாக செட்டிங்கை கொண்டு வந்து விழுகிற உலகம் போய் கடுப்பு தான் வருது மக்களே. இதை பாருங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது புதுசாக வந்த சாரியா க்ராசிங் ஹேர் டைப்பா. ஓகே இது புதுசாக வந்த ஏம்ல பாருங்க. இது நாம கிளாசிக்லேயே விடுவோம். ஏன்னா பழசுலாம் விற்கை எத்தனை மாதிரி நல்லா இருக்கும். இது இப்போ முந்தி இபியை தான் பெருசாக நினைப்பாங்க. இப்போ இபியை குறைச்சி ஷீல்டு பாயிண்ட்டை தான் எஸ்பிஎன்னு மாதிரிருக்காங்க. ஸோ இனிமேல் இபிக்கெல்லாம் வேலையே இல்லை, எஸ்பிக்கு தான் வேலை. எஸ்பிஎன்டா ஷீல்டு பாயிண்ட்டு இனிமேல் அதுதான் வச்சுருப்பாங்க. நீங்கள் எஸ்பியை அதில் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா அதில் எஸ்பியை ஃபுல்லாக வந்துருக்கும். எஸ்பி இருக்கிறது காட்டும். இதில் உங்களோட அக்கௌண்ட் விளைஞ்சிதோ இல்லாட்டி நடந்ததுன்னா ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தராங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அப்படியே அந்த ஈவெண்ட் சைட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம். யார் புதுசாக விட்டுருக்காங்கன்னா இல்லை ஒன்றுமே இல்லை. அடுத்தது இந்த அக்கௌண்ட்டில் கீழே இந்த மண்டல் இது செய்கிறாரு. இது வரைக்கும் நல்லா இருக்கு. இருந்தாலும் இது ஒன்று லைக் இட் நல்லா இல்லை. இந்த வந்து இது பரவாயில்ல. இதான் வடிவாக இருக்கு. இருக்கிற வண்டிலே விடலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒன்றும் சூட் ஆகிற மாதிரி தெரியலை. இருக்கிற வண்டிலே விடுவோம். அது நல்லா தான் இருக்குமா அந்த வண்டிலே ஃபுல் வண்டிலே நல்லா தான் இருந்துச்சு. அதை விட்டு வர வேண்டியதான் மக்களே. ஓகே மக்களே இப்போ வாங்க நாம கேம் பிளேக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே என்னத்தை பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியல. அங்கே கேமுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்குள்ளேயும் கடுப்பு ஏற்றுற மாதிரி தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் கண்ணக்காரங்க புதுசு அப்டேட்டை கொண்டு வந்து வித்தியாசமாக பண்ணி இருக்கிற இதையும் கடுப்பாக்கிட்டு போயிடுவாங்க. வாங்க கேமுக்குள்ளே போய்க்கலாம். டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிங்க. சும்மா ஒரு ஷாட்டுக்கு நான் ஒரு சும்மா நீங்கள் பண்ணி நல்லா தான் பண்ணி வச்சுக்கன்னு பார்த்தா பச்சையாக இருந்த பெருமுடா மெப்பை காஞ்சி உன கருவாடா மாற்றி போட்டீங்கடா. அடா பாவிங்களா மக்களே பாருங்க என்ன பண்ணி வச்சுக்காங்க. அச்சோ நான் பிஆர் விளையாடுறது எப்போயாவது இருந்துச்சு தான் வந்து விளையாடுறது. இப்போ என்ன சுத்தமாக விளையாட விடாமல் பண்ண போறீங்க போலயே பிஆர். அட பாவிங்களா. இந்த இடத்துல பாருங்க மக்களே நான் இறங்கி வருவேன். இது முதல்ல எடுத்த வீடியோ தான். இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். இறங்கி வந்து நம்மளுக்கு க்ளோவில் இருக்க எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சத்தியமாக சொல்கிறோம் வரித்தனமாக இந்த அப்டேட் எனக்கு பிடிச்ச விஷயமான என்னோட கில்டு போட்டு ஒரு க்ளோவில் இருக்கிறதா நான் அடிப்பேன் பாருங்க. அவனுக்கு ஏமே லொக் ஆகாது. என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல. ஒரு பொட்டுக்கிட்ட அடி பண்ணுறேன் பாருங்க. செக் இதான் எனக்கு இந்த செட்டிங். இந்த கருணாகாரம் ஒவ்வொரு முறை அப்டேட்டுக்கும் ஓரளவு நீட்டாக தான் இருக்குது இந்த செட்டிங் எல்லாம். இந்த முறை செட்டிங்கை நாசம் பண்ணி வச்சுக்காங்கன்னு மட்டும் தெரியுது. என்னத்தை சொல்ல. அப்படியே ரிவே பண்ணி விட்டு வருவோம்னு பார்க்குறோம். கிளக் டவரை எடுத்துனா கிளக் டவரை காணும். என்னடா பண்ணி வச்சுக்கிங்க கிளக் டவரை. என்னென்ன பண்ணி வச்சுக்காங்க பாருங்க மக்களை. கிளக் டவரா இது இல்லாட்டி வேறு என்னமா வடிவா இருந்த எப்படி இருந்த கிளக் டவரை எப்படி ஆக்கி வச்சுக்காங்க. அந்த கிளக் டவரில் எப்படி அந்த கரடி கொடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்னன்னு பாருங்க. நான் இறங்கி அடிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியவே இல்லை.
நானே எப்பயாவது இருந்துட்டு தான் இந்த பெருமுடா மேப்புக்குள்ள பெருமுடாது பிஆர் விளாடுறது, அதையும் இப்போ நாசமாக்கி பண்ணி வச்சுக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கிளக் டவரை என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னு பாருங்க, நாசம் பண்ணி வச்சுக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கிளக் டவரை அந்த வீடு தான் நல்ல இது. அந்த வீட்டை கூட இப்போ எப்படி இருந்த வீட்டை தட்டையாக்கி வச்சுருக்காங்க மக்களே, என்னத்த சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நானே இறங்கி பார்த்துட்டு எங்கடா கிளக் டவர்னு தேடின நிலைமையும் இருக்கு. கிளக் டவரை தேடுறேன், பார்த்தா இதுதான் கிளக் டவரா. கிளக் டவரில் அந்த மெயின் விஷயமே அந்த கிளக் டவரும் அந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு, அதை என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னு பாருங்க மக்களே. உங்களை பேசுறதா இல்லாட்டி கட்டி பிடிச்சி கொஞ்சிறதான்னு கடுப்பா இருக்கு. ஆடா பாவீங்களா, ஷக். எப்படி இருந்த கேம்ல இந்த கேம்லயே நாசம் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க. ஏமே லொக்காகாத அவனுக்கு. என்னத்த சொல்ல மகளே, இதுதான் இந்த பெர்முடா மெப்பு. ஆடா போங்கடா, நீங்களும் உங்களோட அப்டேட்டு போய் குப்பரை படுங்கடா. ஓகே மேலே இன்னொரு பாய்.